சூப்பர் ஸ்டார் நாற்காலியில் கடந்த 40 வருடங்களுக்கும் மேலாக அமர்ந்திருக்கும் ரஜினிக்கு மொத்தம் 2 மகள்கள். மூத்த மகள் ஐஸ்வர்யா நடிகர் தனுஷை காதலித்து திருமணம் செய்து 2 மகன்களை பெற்றார். ஆனால் சில காரணங்களால் அவர்கள் பிரிந்து விட்டாங்க. இரண்டாவது மகள் சௌந்தர்யாவுக்கும் 2வது திருமணம் நடந்தது. 2 பேருமே சினிமாவில் தான் இருக்கிறார்கள். மூத்தவர் இயக்குனராகவும் இளையவர் தயாரிப்பாளராகவும் கலக்கி வருகிறார்கள். இந்நிலையில் திமுக எம்பி கனிமொழியின் பேட்டி ஒன்று தற்போது ட்ரெண்ட் ஆகியிருக்கு. இந்திய சினிமாவின் அடையாளமாகவும் பெருமிதமாகவும் திகழ்ந்து கொண்டிருக்கிறார் ரஜினிகாந்த். 75 வயதிலும் அசராமல் நடித்து வரும் அவர் இப்போது ஜெயிலர் 2வில் நடித்து முடிச்சிருக்கார். அடுத்ததா சிவி சக்கரவர்த்தி இயக்கத்திலும் நெல்சன் திலீப்குமார் இயக்கத்திலும் கமலுடன் நடிக்க இருக்கிறார். இந்த 2 படங்கள் மீது ஒட்டுமொத்த கோலிவுட்டுக்கும் அதீத எதிர்பார்ப்பு நிலவுகிறது. கண்டிப்பாக 1000 கோடி ரூபாய் வசூல கமலுடன் சேர்ந்து ரஜினி நடிக்கும் படம் எடுக்கும் என்பது நம்பிக்கையாக இருக்கு. ரஜினியின் மூத்த மகள் ஐஸ்வர்யா இதுவரை 3, வைராஜாவை, லால் சலாம் ஆகிய படங்களை இயக்கியிருக்கார். 3 படங்களுமே சுமார் ரகம்தான். அதே சமயம் இயக்குனராக அவர் ஒர்க் அனைத்தும் பாராட்டும்படியே இருந்தது. அடுத்ததாக டெக்ஸ்லா என்ற படத்தை இயக்குகிறார். 2வது மகளான சௌந்தர்யா டைட்டில் டிசைன்களை கவனித்து கொண்டிருக்கிறார். அதனையடுத்து கோச்சடையான், வேலையில்லா பட்டதாரி 2 ஆகிய படங்களை இயக்கினார். கோவா உள்ளிட்ட படங்களை தயாரித்தார். ஆனால் பெரிய அளவில் வெற்றி எதுவும் கிடைக்காமல் இருந்தது. கடைசியாக அவர் தயாரித்திருந்த வித் லவ் திரைப்படம் மெகா பிளாக் பஸ்டர் ஆகியிருந்தது. ரஜினியின் 2 மகள்களுக்கும் பர்சனல் வாழ்க்கை அப்படி இப்படிதான் அமைந்தது. முதல் மகள் தனுஷை காதலித்து திருமணம் செய்து விவாகரத்து செய்திருந்தார். 2வது மகளும் முதலில் ஒரு திருமணம் செய்து அதிலிருந்து வெளியே வந்தார். அதனைத் தொடர்ந்து 2வது திருமணம் செய்து கொண்டார். தற்போது அவர் குடும்பம் சகிதமாக சந்தோஷமாக இருக்கிறார். அதே சமயம் மூத்த மகள் ஐஸ்வர்யா சிங்கிளாகவே காலத்தை கடந்து வருகிறார். இந்நிலையில் திமுக எம்பி கனிமொழியின் பேட்டி தற்போது திடீரென ட்ரெண்ட் ஆகியிருக்கு. தனியார் யூடியூப் சேனல் நடத்திய நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட அவர் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவதாக அறிவித்தார். அந்த சமயத்தில் அவரது மகள் ஐஸ்வர்யா எனக்காக பிரச்சாரத்துக்கு வருகிறேன் என கூறினார். ஆனால் நானோ தயவு செய்து வராதே என்று கெஞ்சினேன். அதற்கு பிறகுதான் அவர் வரவில்லை. அவரை தொடர்ந்து பேசிய ஐஸ்வர்யாவோ, நான் யாருக்காகவும் எங்கேயும் போக மாட்டேன். ஆனால் கனிமொழி அக்காவுக்கு ஒன்று என்றால் அங்கே நான் இருப்பேன். அதனால்தான் இப்போதும் வந்தேன் என தெரிவிச்சிருந்தாங்க. முன்னதாக சில வருடங்களுக்கு முன்பு அரசியலுக்கு வருவதாகவும் தனது அரசியல் ஆன்மீக அரசியலாக இருக்கும் என்றும் அறிவித்த பின்வாங்கிவிட்டார் ரஜினி. தனது உடல்நிலை காரணம் காட்டிய அவர் தனது ரசிகர்களை பலிகடா ஆக்கவும் விரும்பவில்லை என விளக்கியிருந்தார். ஆனால் சமீபத்தில் தாவேகாவை சேர்ந்த ஆதவ் அர்ஜுனா திமுக மிரட்டியதால் தான் ரஜினி அரசியலுக்கு வரவில்லை என்று கூறியதும் அதற்கு பலரும் எதிர்ப்பு தெரிவித்ததும் ஆதவ் இறுதியா மன்னிப்பு கேட்டதும் தற்போது மிக பெரும் விஷயமாக மாறியிருக்கிறது.